சித்தர்களை தரிசனம் பண்ணுவது உத்தமனாக இருந்து சித்தன் பிள்ளையாக பராபரத்தின் பிள்ளையாக மனமுருகி வெள்ளந்தி மனதோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொது நலத்தோட இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் அழைச்சிங்கன்னா சித்தர்கள் வருவாங்க, காட்சி தருவாங்க. வெள்ளம் உள்ள வேணும், எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. முதல் நம்ம சித்தர்களை வணங்கணும்னா வருக வருக வாழ்க வாழ்க என்று அவங்கள அழைக்கணும். உண்மை மனத்தோட பிள்ளை குணத்தோட அவங்கள்ட்ட சரணாகதி ஆயிட்டோம்னா அவங்க வருவாங்க, நமக்கு காட்சி தருவாங்க. அவங்க நம்ம கூட இருந்து அவங்க நம்மளை வழி நடத்துவாங்க. மன வைராக்கியம் வேணும். இந்த பிறப்பிலே இறைவனை அறியணும் அடையணும், அந்த மன வைராக்கியம் வெறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும். அவங்கள நம்மளை வழி நடத்துவாங்க. இது அனுபவ ரீதியான உண்மை. பரபிரம்மத்தை சாதாரணமாக நம்ம வழிபடுவோம், பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுவோம். உச்சபட்ச ரகசியம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே என்று உணர்றது தான். அது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கோடியில் ஒருத்தவங்க தான் உணர்வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இலக்கை அடையிறதுக்கு நம்ம தவம் தியானம் பண்ணணும். தவம் தியானம் என்றால் என்ன என்றால், தன்னை மறந்து நம்ம இந்த உட்கார்ந்து இருக்கிற இடத்த மறந்து நம்ம தவம் பண்ணணும். ஆசைகளற்று இருக்கணும். நமக்கு இங்கே இருக்க அந்த உலக ஆசைகள் நம்மளை ஈர்க்கும். அதை புறந்தள்ளி விட்டு உங்களை பரபிரம்மே உங்களிடம் சரணாகதி ஆகிறோம், உங்களை பார்க்குற தவிர இந்த பிறப்பில் வேறு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக பரபிரம்மத்தோட அருள் கிடைக்கும். அவங்கள நம்ம வழி நடத்துவாங்க. ஏதோ ரூபத்தில் நமக்கு நம்ம ஒரு கேள்வி இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தோம்னா பதில் நமக்கு கிடைக்கும். விளக்கு மூலியமாகவும் நம்ம விளக்கு போட்டு விளக்கே உற்று பார்த்துட்டே இருந்தாலும் அதில் ஜோதி தெரிஞ்சிட்டே கண்ணொழியாக வருவாங்க. வள்ளலார் ஐயாவுக்கு சித்தர்களுக்கு எல்லாமே அந்த காட்சி கிடச்சிருக்கு. விளக்கு பொருத்தி வச்சு அந்த விளக்கை நம்ம பார்த்துட்ருக்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப கண்ணொளி உள்ளே சில விஷயங்கள் நமக்கு புலப்படும். அதை வெளியில் சொல்லாமல் தியானம் பண்ண 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 உங்களுக்கு மேன்மை அடையும். அதாவது 12 வருடம் சொல்லுவாங்க, குருகுலத்தில் இருக்கணும், 12 வருஷம் இருந்தால் உங்களுக்கு மேல்நிலை கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் மன வைராக்கியம் இருந்தால் 1 வருஷம் 3 வருஷத்திலே அந்த இலக்கை அடைய முடியும். மன வைராக்கியம்தான். இந்த பிள்ளை பராபரத்தின் பிள்ளை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா இந்த பிள்ளைக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம தடுக்க யாருனாலையும் முடியாது. நம்ம கிடைக்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மன வைராக்கியம் வேணும். என்னாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். அந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டால் நமக்கு பிரபஞ்சம் திருப்பி தரும். இருள் வழியில் இருக்கும் அந்த பரபிரம்மம் நமக்கு காட்சி தருவாங்க. வாசி யோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசி மூலியமாக தான் நம்ம இறைவனையே உணர முடியும், பரபிரமத்தை உணர முடியும். நுழைவாசலே அதான். அது சுழுமுனைன்னு சொல்லுவாங்க. புருவமத்தியில் இருக்குது. புருவமத்திக்கு பின்னாடி இருக்க உள்நாக்கு வழியாக தான் அந்த இறைவனை நம்ம அறிய முடியும். வாசி ஏறினால் தான் மோட்சம். உள்ளே நம்ம பார்த்தோம்னா அப்படின்னா பிராணமய அடிப்படை பயிற்சி பிராணமய பயிற்சிங்க. பிராணமய பயிற்சியில் சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியில் விட்டு கும்பகம் பண்ணி நம்ம பயிற்சி பண்ணுறப்ப கும்பகத்தில் இறைவனை பார்க்கலாம். மூச்சற்ற நிலையை உற்று பார்த்தால் இறைவனை அறியலாம். அது பயிற்சி நம்ம பண்ண பண்ண வாசி யோகத்தோட அந்த நிலை கிடைக்கும். நம்ம எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலுமே காலை மாலை அந்தி சந்தி மாலைன்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சி விடாமல் நம்ம மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு பிராணமய பயிற்சி பண்ணிவிட்டு கும்பகத்தில் இருந்து பழகினோம்னா நமக்கு உடம்பு இறுகும்.
அந்த வாசி யோகம் வந்து சித்தியாகும். இரவு 12 மணி 3 மணி ஆர்வத்தோடு நம்ம எந்திரிச்சு ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி முதலாக நம்ம மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூச்சற்ற நிலையை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். உள்நாக்கு வட்டத்தை நம்ம கவனிக்க அந்த இலக்கை நோக்கி போகலாம். நம்ம முருகன் வழிபாடே வாசி யோகத்தை சார்ந்தது தான். 6 படைன்றது 6 சக்கரங்கள் தான். ஏழாவதாக இருக்க சகசாரத்தை நோக்கி போகிறது தான். சுழுமுனையில் இருக்க ஓங்காரநாதனை நம்ம உற்று பார்க்க நெற்றிக்கண்ணில் ஜோதி தெரிவாங்க. நிறைய மாற்றங்கள் வரும். உடம்பு வந்து அந்த இறைவனை நோக்கி போகிற பண்பை நமக்கு தரும். வாசியோகம் தான் முக்கியமான விஷயமே. வாசியோகம் வேணும் இறைவா என்று பிரபஞ்சத்தில் சொல்ல வாசியோகம் சித்தியாகும். கைலாய தேகம் பெறுவது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த வாசியோகத்தோட சேர்ந்தது தான். அது அந்த வாசியோகத்தில் இருக்க நம்மளோட தேகம் வந்து வெளியில் தெரியும், பொன்னிறமாக மாறும். தசை தீட்சைன்னு சொல்லுவாங்க. அது படிப்படியாக நமக்கு கிடைக்கும். அது ஒவ்வொரு நிலையாக கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மனமுருகி அந்த பரபிரமத்தோட வாசியோகத்தில் நம்ம இருக்கிறப்ப சத்தங்கள் கேட்கும், மணி ஓசை கேட்கும், டம் டம் என்று டமார சத்தம் கேட்கும். ஆனந்தமான ஒரு நிலை கிடைக்கும். 1000 சூரிய ஒளி கிடைக்கும். ஆனால் அந்த சூரியன் நம்மளை சுட்டரிக்காது, இனிமையாக இருக்கும். காகபுஜண்டரையா அதை அனுபவிச்சிருக்காங்க. அவங்க வழியில் வந்து நம்ம அந்த பயிற்சி பண்ணுறப்ப அந்த மேன்மையான நிலையை கிடைக்கும். அது ஒரு ஆனந்தமான நிலை. வியாதி வராது. கைலாய தேகன்றது இறைவனை உணர்றது. அது உடம்பே மாற்றம் வரும், பொன்னிறமாக இருக்குங்க. அது இந்த மனித பிறப்போட ரகசியமே வந்து சமாதி நிலை அடையிறது தான். சராசரி இருக்கிற விலங்குகள் அந்த நிலை கிடைக்காது. ஆனால் இறைவனாக படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு அந்த நிலை கிடைக்கும். அதை நம்ம இந்த பிறப்பிலே முயற்சி பண்ணி அந்த மேன்மையான நிலை போக எல்லாருக்கும் பரபிரம்மம் நமக்கு துணையாக இருப்பாங்க. மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், தியான பயிற்சி பண்ணுங்கள், வாசியோகம் பழகிக்கங்க. வாசியோகம் தான் இறைவனை நம்ம உணர முடியும். வாசியோகம் தான் உச்சபட்ச ரகசியமே. படிநிலை போக 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 ஆனந்தமான நிலை கிடைக்கும். வெளியில் நிறையா விஷயங்கள் நமக்கு முக்கால உணர்ற அந்த நிலை கிடைக்கும். வெளியில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா அதுக்கடுத்த நிலை வந்து கிடைக்காம போயிடும். ஏன்னா வெளியில் சொல்லக்கூடாது. அதை சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுருந்து படிப்படியாக அந்த மேன்மை நிலை போகிறப்ப இந்த பிறப்பின் ரகசியமே நமக்கு தெரியும். இந்த பிறப்பிலே இறைவனை அறியணும், அடையணும். நம்ம மன வைராக்கியம் வேணும். இறைவன்கிட்ட விண்ணப்பம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்க குடும்ப சூழல், இங்கே இருக்க சமுதாய பிரச்சனை, வாழ்வியல், உணவு ஆசை, எல்லா ஆசையும் நம்மளை தீண்டும். அதையும் மீறி நம்ம இறைவன்கிட்ட இதெல்லாம் வேணாம் இறைவா, இந்த பிறப்பிலே உங்களை அறியறது தான் எங்களுக்கு வேணும், வேறு எதுவுமே வேணான்னு சொல்லி புருவமத்தியை நினச்சிட்டே சதா புருவமத்தியை நினச்சி நம்ம உட்காரணும். ஆனந்தமாக இருக்கலாம். புருவமத்தியை மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும். வேறு எதுவுமே செய்ய வேணாம். மந்திரங்கள் தேவையில்லை, வேறு எதுவுமே தேவையில்லை. புருவமத்தியை மட்டும் நீங்கள் மன வைராக்கியமாக நினைக்க நமக்கு எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி நமக்கு நிறையா விஷயங்கள் நமக்கு இறைவன் தருவாங்க. நமக்கு வந்து இதில் பரீட்சைன்னு சொல்லுவாங்க. அது நிறையா நடக்கும். காசாசை ஏகப்பட்ட விஷயத்தை இறைவன் கொடுப்பாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லி தேக்கிய ஆசையை சீ என்று ஒதுக்கியவனே மேல்நிலை அடைவான். தேக்கிய ஆசையை சீ என்று ஒதுக்கியவனே மேல்நிலையை அடைவான். இது சித்தர்களின் வாக்கு. இந்த பூமியில் எதுவுமே கிடையாது, பரபிரமம் தான் உண்மை. இந்த இருள்வெளியில் இருக்கும் இறைவனை காண நாம் தவம் இருப்போம். புருவமத்தியிலே தவம் இருப்போம். இருக்க அடுத்த நிலைக்கே சித்தர்கள் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. மேன்மையான நிலை அடைங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உயிரினங்கள், பயிரினங்கள் நோய் நொடியின்றி நலமுடன் வளமுடன் இந்த பிறப்பிலே பரம்பொருளை அடைய எல்லா வல்ல பரபிரம்மம் மக்களுக்கு ஆசீர்வதிப்பாங்க. எல்லோரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் இறைவா. பரபிரம்மே துணை. அதேமாரி பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காங்க, முருகன் இருக்காங்க. ஏன் விநாயகர் வந்து பார்த்துருப்பீங்க எல்லா கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து வச்சுருப்பாங்க, பக்கத்தில் நாகம் வச்சுருப்பாங்க, 2 நாகம். அது வேறு எதுவுமே இல்லை, வெளியில் எதுவுமே கிடையாது, நமக்குள்ளே தான் இருக்காங்க. மூலக்கணபதினு சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி வந்து மூலத்தில் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் விநாயகர் குண்டலினியாக இருக்காங்க. அந்த பாம்பு 2மே அந்த குண்டலினி பாம்பு தான். மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா 2 பாம்பு போய் ஒரு படம் போட்டிருப்பாங்க. அது வெளியில் கிடையாது, மனித உடலில் இருக்க அந்த 2 பாம்பை தான் அந்த அது காட்டியிருக்காங்க அவங்க. அந்த 2 பாம்பை நம்ம தட்டி எழுப்பணும். அதுக்கு வாசியோகம் மூச்சு பயிற்சி பண்ணணும். மன வைராக்கியம் இருந்தால் கிடைக்கும். விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சல் எலின்னு வச்சுருப்பாங்க. அந்த விநாயகருக்கு வந்து மூஞ்சல் யோக நிலையில் உள்ளவங்களுக்கு, இது வாசியோகத்தில் உள்ளவங்களுக்கு இதுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருகனுக்கு பார்த்திங்கன்னா வேல் சூரசம்ஹாரம் பண்ணுவாங்க. சூரசம்ஹாரம் என்ன, மனதை தான்
மனதன் ஒரு அரக்கன், அவனை மனதை அழிச்சாதான் மேல்நிலை அடைய முடியும். அதற்காகத்தான் அந்த சூரனை வந்து அழிக்கிறது. சூரன்றது மனம்தான், மனம் இருந்தால் நம்மளை அலைபாயும், அதை அடக்கி ஆள்பவனே மேன்நிலை அடைவான். அதை பரம்பிரமத்தின் அருளால் நமக்கு கிடைக்கும். வெளியில் எங்கேயுமே தேட வேண்டாம், நமக்குள்ளதான் பரபிரமம் இருக்கிறது. அண்ட சராசரமும் நமக்குள்ளதான் இருக்கிறது. நம்ம இந்த பிறப்பை விரயம் பண்ணாமல் நமக்குள்ளே தவம் தியானம் பண்ணுங்க, மேன்மை அடைங்க. எல்லா மேன்மையிலே பரபிரமம் துணையாக இருப்பார்கள். அனுபவ ரீதியான உண்மை. இந்த பிறப்பை விரயம் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இளமையிலே உட்காருங்க. இளமையிலே கல் என்றிருக்கிறார்கள் முன்னோர்கள். இளமையிலே எந்த விஷயத்துக்கு போனால் அந்த இலக்கை நம்ம அடையலாம். அதனால் இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லோரும் இந்த பிறப்பிலே பரபிரமத்தை அடைய எல்லாம் வல்ல பரபிரமம் நமக்கு துணையாக இருப்பார்கள். பரபிரமே துணை, பரபிரமே துணை. வாசியோகத்தை பற்றி இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு, வாசியோகம் எப்படி செய்யணும் அப்படின்னு. வாசியோகம் என்பது என்னவென்றால், நம்ம சுவாசத்தை வீணை தண்டு போல் பின்னாடி இருக்கும் அந்த வில் போல் இழுத்து சுவாசத்தை புருவ மத்தியில் வச்சு நம்ம செலுத்தணும். இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இடகளை பின்களையை வந்து சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. விட்டுட்டு நீங்கள் அமைதியாக தவத்தில் இருக்கிறப்ப இந்த மாதிரி செய்யணும். இதை நம்ம பண்ணுறப்ப அனல் நம்ம உடல் சுத்த தேகத்தில் இருக்க அனல் வந்து அப்படியே மேலே ஏறி புருவ மத்தியில் போய் மொட்டுறப்ப வந்து புருவ பூட்டு உடையும். அது சித்தர்களின் இது நிலை. நீங்கள் இறைவன்கிட்ட விண்ணப்பம் வச்சுட்டு சித்தர்களை அழைச்சிங்கன்னா நமக்கு வந்து அறிவுரை சொல்லுவாங்க. அவங்களே ஏதோ ரூபத்தில் வந்து நமக்கு செய்வாங்க. அதை அந்த வாசியோக பயிற்சி பண்ணிக்கங்க. அது பண்ணிகிட்டே வர்றப்போ புருவ பூட்டு திறக்கும். முக்காலமும் உணரலாம். வெளியே வந்தால் வெளியில் சொல்லாதீங்க. எல்லாத்தையும் மக்களுக்காக பரபிரமத்தை அடைய எல்லோரும் இந்த பிறப்பிலே சமாதி நிலை அடைய எல்லோருக்கும் இறைவன் அருள் புரிவார். மேன்மை அடைவோம். பரபிரமம் துணையாக இருப்பார்கள்.